விஜயை வச்சு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த பார்ப்பன கும்பல் என்ன ஒரு சூழ்ச்சி அரசியலை தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் அது. இப்போ விஜயை கட்சி ஆரம்பிக்க வச்சதே வந்து ஆர்எஸ்எஸ் தான், பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். விஜய் கூட இருக்கக்கூடிய எல்லாருமே கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ்ஸால் அனுப்பி வைக்கப்பட்ட ஆட்கள் தான். அது வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அருண்ராஜா இருக்கட்டும், இல்லை செங்கோட்டையனாக இருக்கட்டும், இல்லை புஷ் ஆனந்தா இருக்கட்டும், அதே மாதிரி நிர்மல்குமாராக இருக்கட்டும், கீர்த்தனா, எல்லாமே கிட்டத்தட்ட சங்கிகள் தான். ரமேஷ், அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ்லேருந்து எல்லாமே கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தான், சங்கி ஆட்கள் தான். இப்போ இவங்க போய் தான் வந்து விஜயை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு சங்கி குரூப்பு தான். ஒரு ஆர்எஸ்எஸ்ஸால் இயக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தாவேகா அப்படிங்கிறது. அதோடைய முக்கியமான நோக்கமே, தாவேகாவை ஆரம்பித்ததோடைய நோக்கமே வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருந்த அந்த இந்தியா அலையன்ஸை பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஏன்னா பிஜேபிக்கு, மோடிக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து தோல்வி. அந்த தோல்விக்கான முக்கியமான காரணம் வந்து எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமை. திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகே, மதிமுக, அதே மாதிரி ஐஎம்எல், எல்லா அமைப்புகளும் ஒன்றா இருந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஐடியாலஜிக்கலாக வந்து ஒற்றுமையாக இருந்தது அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு பெரிய சிக்கலாக இருந்தது தமிழ்நாட்டில். அப்போ இதை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சி தொடர்ந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் தரப்புலேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த நோக்கத்துக்காக தான் விஜய் வந்து அரசியல் கொண்டு வந்தது. தேர்தலுக்கு முன்னாடியே, இந்த 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து விஜயை வச்சு எப்படியாவது அந்த அலையன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. காங்கிரஸ் தரப்புலேருந்து கிட்டத்தட்ட அந்த அலையன்ஸ் பிரேக் ஆன கட்ட வரைக்கும் வந்துருச்சு. அதே மாதிரி தான் விசிகே எப்படியா அந்த பக்கம் கொண்டு போயிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. ஆனால் கீழ்மட்டத்தில் இருந்த ஆட்கள் வந்து இந்த அலையன்ஸ் பிரேக் ஆகிறது விரும்பலை. விஜய் கூட போய் சேர்றதை வந்து பெரும்பகுதியான ஆட்கள் வந்து விரும்பலை அப்படின்ற சூழ்நிலையில் அதை வந்து பிரேக் பண்ண முடியல, தேர்தலுக்கு முன்னாடி பிரேக் பண்ண முடியல. அப்போ அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க, தேர்தலுக்கு பிறகு அதை எப்படியாவது பிரேக் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்குறாங்க. தேர்தல் ரிசல்ட் 2026 இவிஎம் மோசடி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவிஎம் மோசடி பண்ணி தான் விஜய்க்கு வந்து 108 சீட்டு கொடுக்குறாங்க. இந்தியா அலையன்ஸ் வந்து திமுக தலைமையிலான அந்த இந்தியா அலையன்ஸ் வந்து தோற்று போச்சு அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை கொண்டு வராங்க. அதுலேயும் கூட கரெக்டாக 108 சீட்டு கொடுக்குறாங்க. இப்போ இவிஎம் ஃப்ராடு பண்ணி 108 சீட்டு கொடுத்த பிஜேபி, ஆர்எஸ், இந்த அமித்ஷா, மோடி கும்பலால் ஏன் வந்து 120 சீட்டு கொடுத்துருக்க முடியாதா? விஜய்க்கு கொடுத்துருக்க முடியும். ஏன் கொடுக்கல அப்படின்னா வந்து இந்த எதிர்கட்சி கூட்டணியை பிரேக் பண்ணுறதுக்கு, இந்தியா அலையன்ஸை பிரேக் பண்ணுறக்கூடிய அளவுக்கு வந்து சீட்டை வந்து பிரேக் பண்ணால் தான் விஜய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழலை கிரியேட் பண்ணி தான் 108 சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ காங்கிரஸ் இந்த பக்கம் இருந்தால் அங்கே போகணும், விசிகே போகணும், 2 கம்யூனிஸ்ட் கட்சி போகணும். இது இப்படி இந்த கட்சியெல்லாம் போய் ஆதரவு கொடுத்தா தான் விஜயால் அரசாங்கம் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நெருக்கடியை உருவாக்கி ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கவர்னரை வச்சு 118 சீட்டு நீ காட்டினா தான் நான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவேன், பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பேன்னு சொல்லி நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் வந்து என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் உடனே ஓடி போயிடுறாங்க, மறுநாளே ஓடி போயிடுறாங்க. விசிகே, கம்யூனிஸ்டெல்லாம் வந்து கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, இப்போ கவர்னர் ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா பிஜேபியோட ஆட்சி வந்துடும் நேரடியாக, அதனால் வந்து வேறு வழி இல்லை, நாங்கள் அதனால் வந்து இங்கேருந்து அங்கே திமுக அணியிலேருந்து நாங்கள் வந்து அங்கே போகிறோம், அங்கே போய் வந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல சிபிஎம், சிபிஐ, விசிகே எல்லாமே ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு விசிகே கவர்மெண்ட்டில் சேர்ந்துக்கிட்டாங்க, ஐஎம்எல்லும் போய் ஆதரவு கொடுத்து கவர்மெண்ட்டில் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட பிஜேபி, ஆர்எஸ்எஸோடைய நோக்கம் வந்து ஒரு நோக்கம் நிறைவேறிச்சு. விஜயை வச்சு தேர்தலுக்கு முன்னாடி அந்த அலையன்ஸை பிரேக் பண்ணணும் அப்படின்ற நோக்கம் வந்து நிறைவேறலை. தேர்தலுக்கு முன்னாடி அதை செய்ய முடியல. ஆனால் தேர்தலுக்கு பின்னாடி ஒரு ஒரு ரிசல்ட்டை கொடுத்து அதன் அடிப்படையில் வந்து இந்த கூட்டணியை உடைச்சாச்சு. விஜயை வச்சு இன்னொரு முக்கியமான நோக்கம் பிஜேபிக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு என்ன அப்படின்னா வந்து இங்கே வந்து மாற்றாக வந்து இங்கே வந்து அரசாங்கத்துக்கு பிஜேபி கொண்டு வரணும், முதன்மை கட்சியாக பிஜேபி கொண்டு வரணும். அதுதானே அவருடைய இலக்கு. எல்லா மாநிலத்திலும் அதானே பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அப்போ தமிழ்நாட்டில் அது எப்படியாவது அந்த நிலைமைக்கு வரணுன்றக்காக விஜய் அரசியல் கொண்டு வந்தது. அப்போ எதிர்கட்சியில் உடைச்சாச்சு, இந்தியா அலையன்ஸை பிரேக் பண்ணியாச்சு, திமுகவை தனிமைப்படுத்தியாச்சு, அதிமுகவை கிட்டத்தட்ட சில்லாக உடைச்சி அதை ஒன்றுமெல்லாம் பண்ணியாச்சு. அப்போ மாற்றா பிஜேபியை நேரடியாக கொண்டு வரதுன்னா இங்கே பிஜேபி எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த ஒரு சூழ்நிலையில் தான் என்ன பண்ணுறானுங்க, அண்ணாமலையை தனியாக ஒரு அமைப்பு உருவாக்க வச்சு அதை அப்படியே படிப்படியாக டெவலப் பண்ணி விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு கொண்டு வந்து முடிக்கணும், கிளைமேக்ஸை அப்படி முடிக்கணும். இவிஎம்மை வச்சு விஜயை கொண்டு வந்த மாதிரி இவிஎம்மை வச்சு 2031 அண்ணாமலை கொண்டு வரணும், இதுதான் பிளானு. அப்புறம் அண்ணாமலையை வந்து பிஜேபி கூட சேர்த்துக்குவானு, அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது அவங்களுக்கு. அப்போது ஒரு குறுக்கு வழியில் சூழ்ச்சி பண்ணி இங்கே பவர் எடுக்கணும், அதுதான் அவங்க போட்டிருக்கூடிய பிளான். இதுக்கு வந்து திமுகவை காலி பண்ணணும். இப்போ அதிமுக காலி பண்ண மாதிரி திமுகவையும் காலி பண்ணணும். திமுக எப்படி காலி பண்ணுறது? பிஜேபியோட திமுக சேர்த்தாச்சுன்னா திமுக காலி ஆயிரும்.
ஏன்னா திமுகவுடைய ஐடியாலஜிக்கல் அடிப்படையே, தத்துவார்த்த அடிப்படையே வந்து ஆரிய பிராமண எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, இந்த அடிப்படையில் தான். அதே மாதிரி சமீப காலத்தில் திமுகவுடைய தேர்தல் வெற்றி எல்லாமே பிஜேபி எதிர்ப்பு தான், மோடி எதிர்ப்பு வச்சு தான் திமுக தொடர்ந்து இங்கே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் வந்து இங்கே அதை காலி பண்ணியாச்சு அப்படின்னா திமுகவுடைய அடித்தளமே காலியாயிரும். கிட்டத்தட்ட திமுக வந்து சங்கிகளுக்கு அடிமை, பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு அடிமைன்ற நிலைமை கொண்டு போயாச்சுனாலேயும் தமிழ்நாட்டு மக்கள் வெறுத்துருவாங்க. அப்போ திருப்பி திமுக ஆட்சின்ற அந்த திமுகவுடைய அந்த அடித்தளமே காலியாயிரும். ஒரு மாற்று திமுக வரும்ன்ற அந்த ஒரு சூழ்நிலை இருக்காது. அப்போ அதுதான் வந்து பிளான் போடுறாங்க. அதுக்காக தான் வந்து விஜய் வச்சு என்ன பண்ணால் திமுகவை டார்கெட் பண்ணி அரசியல் பண்ணுறது, திமுகவுடைய ஊழல் பிரச்சனை பெருசுப்படுத்துறது. அதே மாதிரி இப்போ கரூர் விவகாரம் வரைக்கும் திமுகவை வந்து டார்கெட் பண்ணுறது, திமுகவை ட்ரிகர் பண்ணுறது எல்லாமேவும் கடைசியாக திமுக வந்து எதை நோக்கி தள்ளுறதுனா வந்து இங்கே இதெல்லாம் சமாளிக்கணும்னா நமக்கு மத்திய ஆட்சியில் நமக்கு வந்து சப்போர்ட் வேணும், 2-3 மத்திய மந்திரியாவது வேணும், சென்ட்ரல் மினிஸ்டர் வேணும். இப்போ ராகுல் காந்தி, இப்போ கம்யூனிஸ்ட்டு, விசிகே எல்லாமே வந்து நம்ம கூட இருந்துட்டு துரோகம் பண்ணிட்டு அந்த பக்கம் போயாச்சு. அப்போ அதுக்காக வந்து நம்ம எதிரிக்கு எதிரி நண்பன்ற முறையில் அவருடைய தற்காத்துக்கிறதுக்காக பிஜேபி கூட சேர்ந்த தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு நோக்கி தள்ளுறது. அது நோக்கி தான் அவனுக்கு பிளான் பண்ணி கொடுக்குறானுங்க, அதை நோக்கி தான் நகர்த்திக்கிட்டு இருக்கானுங்க. அதான் இப்போ அவருடைய பிளான் பண்ணியிருக்கக்கூடிய அரசியல். அப்போ அது மூலமாக திமுக வந்து பிஜேபியோட சேர்த்தாச்சுனால திமுக காலியாயிரும். திமுக காலியாகிட்டாலே அப்புறம் விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டி, எதிர்ப்பு வந்து அண்ணாமலை தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து பிஜேபி தன்னுடைய நோக்கத்தை வந்து நிறைவேற்றிக்கிறது. இதுதான் அவங்களுக்கு போட்டிருக்கூடிய பிளான். இப்போ இதில் வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வந்து யோசிக்கணும். இப்போ ஏன்னா வந்து இதில் பாதிக்கப்படுறது மக்கள் தான். இப்போ வட மாநிலங்களில் மக்கள் பூரா இதில் தான் சிக்கலை மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபிகிட்ட சிக்கிக்கிட்டு ஒன்றுமே இல்லைங்க, எதுவுமே இல்லாமல் பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவு நோக்கி போயிட்டு இருக்காங்க வட மாநிலங்களில். ஏன்னா தொடர்ந்து இவிஎம் ஃப்ராடு பண்ணி அவனுக்கு கவர்மெண்ட் அங்கே கேப்சர் பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. எந்த எதிர்கட்சியும் கேள்வியும் கேட்கறது இல்லை. இப்போ உதாரணமாக உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டோம்னா 2017 இவிஎம் ஃப்ராடு, மோடி அங்கே இதுவும் யோகி ஜெயிச்சது. 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவிஎம் ஃப்ராடு, 2022 திருப்பி சட்டமன்ற தேர்தலில் இவிஎம் ஃப்ராடு, இப்போ 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவிஎம் ஃப்ராட். 4 எலெக்ஷனில் தொடர்ந்து அங்கே இவிஎம் மோசடி தான் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்தில். அந்த மக்களுக்கு தெளிவாக தெரியும். அதான் எல்லா மாநிலங்களையும், வட மாநிலங்களில் குஜராத்தில், மத்திய பிரதேசில், ராஜஸ்தானில், சத்தீஸ்கரில், ஹரியானாவில் எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட அதுதான். அப்போ அங்கே வந்து மக்கள் வந்து எதிர்கட்சிகளை கிட்டத்தட்ட நம்பிக்கை இழந்துட்டாங்க. எதிர்கட்சிகளை நம்பி பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லி மாற்று ஏதாவது இருக்கான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்களே சொந்தமாக பேசுகிறாங்க, சொந்தமாக தங்களுடைய கருத்துக்கள் வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ சிஜேபி மாதிரியான கட்சிகள் போராட்டம் நடத்துகிறாங்க, அதில் போய் கலந்துக்கிட்டு பிஜேபி எதிர்ப்பை பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படின்னா புதுசாக ஏதாவது ஒன்று உருவாகாதா, ஏன்னா காங்கிரஸை நம்பியோ அங்கே உள்ள எதிர்கட்சிகளை நம்பியோ பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது வட மாநிலங்களில் தெளிவாக அது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கேயும் அதே நிலைமை தான். எந்த எதிர்கட்சியுமே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஏன்னா இங்கே வந்து பெரிய லெவலில் இவிஎம் மோசடி நடந்த தேர்தல் வந்து இப்போ இதுதான். இவ்வளோ வெளிப்படையாக 2026 சட்டமன்ற தேர்தல் தான். கிட்டத்தட்ட ஒரு 15-20% வாங்கின ஒரு கட்சியை 35% ஓட்டு வாங்குறதா சொல்லி விஜய் கொண்டு சிஎம் ஆகிட்டானுங்க. இவ்வளோ பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக இவிஎம் ஃப்ராட் நடக்குது. எந்த கட்சியுமே இங்கே கேட்கல. கம்யூனிஸ்டோ, காங்கிரஸோ, திமுகவோ, விசிகே எந்த கட்சியுமே வந்து இதை கேட்கல, யாருமே கேட்கல. நாம் தமிழர் உட்பட எந்த கட்சியுமே இதை பெருசாக பெரிய இஷ்யூ ஆக்கலை, பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணலை. அப்போ இதை வந்து என்ன நடக்கும்னா இப்படியே விட்டோம்னா இவனுக்கு என்ன நினைக்கிறானுங்களோ ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி மீடியா கையில் வச்சிருக்கானுங்க. இவனுக்கு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி இதனால வந்து இப்படி ஆயிடுச்சு, இதனால தான் இந்த ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லி காரணம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இவனுக்கு இங்கே நேரடியாக பவர் எடுத்துருவானுங்க பிஜேபி. அதை நோக்கி தான் இவனை நகல்றாங்க. இதான் பிளான், இதுதான். அப்போ இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு இங்கே உள்ள அரசியல்வாதிகளை, அரசியல் எந்த கட்சிக்காரனையும் நம்பி பிரயோஜனம் இல்லை. அது மக்கள் அந்த முடிவுக்கு தெளிவாக வரணும். திமுகவோ எல்லா கட்சிகளுமே இங்கே வந்து இவங்களுக்கு உட்பட்ட அடிமைகள் தான். எப்படி மத்தியில் வந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் பிஜேபியை வளர்த்து வர வேலையை பார்த்துட்டு இருக்காங்களோ, பிஜேபியை தொடர்ந்து ஆட்சியில் நீடிக்க வைக்கிறதே எதிர்கட்சிகள் தான். அதே வேலையை தான் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. மறைமுகமாக அது இருந்தது இப்போ வெளிப்படையாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை நம்ம இப்போ அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். விஜய் வந்து ஆர்எஸ்எஸோட ஆளு, பிஜேபியோட ஆளுதன்ற தெரிஞ்சு தான் போய் அங்கே போய் வந்து விசிகேயும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஐஎம்எலும் போய் நிற்கிறாங்க அப்படின்னாலே நமக்கு தெரியும். அப்போ எல்லாமே வந்து நடிச்சிருக்காங்க இவ்வளோ நாளா அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ மக்கள் வந்து இந்த அரசியல்வாதிகளை வந்து நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ஓட்டுரிமை நம்முடைய உரிமை. இவனுங்க கையில் நேரடியாக பவர் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு முடிஞ்சுங்க. தமிழ்நாடு வந்து இவனுங்க பிளான் வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வந்து இவங்களுடைய அராஜக ராஜ்யம் தான், பிராமின் ராஜ்யம் தான். அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவானுங்க. மொத்தமாக அடிமையாக்கிடுவானுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. வட மாநிலங்களை விட ரொம்ப மோசமாக போயிடும் தமிழ்நாட்டோட நிலைமை. அந்த அளவுக்கு வந்து அவனுங்க சதித்திட்டம்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அப்போ இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு மாற்று என்ன நம்ம தான் யோசிக்கணும். இந்த கட்சி பார்த்துக்குவோம், இந்த தலைவர் பார்த்துக்குவாரு, இவரை நம்பி நம்ம போகலாம் அப்படிலாம் இருக்க முடியாது. புதுசாக நம்ம இங்கே எப்படி வட மாநிலங்களை மக்கள் பிளான் பண்ணுறாங்களோ, யோசிக்கிறாங்களோ, அது மாதிரி ஒரு முயற்சி நம்ம எடுக்கணும். இவிஎம் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துறதுன்னு சொல்லி ஒரு சரியான மூவ்மெண்ட்டை நம்ம இங்கே முன்னெடுத்தாகணும். மக்கள்லேருந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு போராட்டத்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும்.
அப்படி ஏதாவது வந்து ஒரு மூமெண்ட் உருவானாதான் இவனுடைய பிளானை வந்து காலி பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா வந்து இவனுக்கு என்ன நினைக்கிறானுங்களோ அதை வந்து சதி பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. இந்த அரசியல் தலைவர்கள் எல்லா பேருமே அதுக்கு கோஆப்ரேட் பண்ணிடுவாங்க, ஒத்துழைப்பு கொடுத்து. துரோகிகள் தான் எல்லாருமே. அப்போ அதை வந்து மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இவனுடைய பிளான் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதுக்கேற்ற மாதிரி நாம் இங்கே நடவடிக்கை எடுத்து நம்மளை தற்காத்துக்க முடியும்.